சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக எமது நிலம் எமக்கு வேண்டும், மன்னாரில் பெரும் போராட்டம், வடக்கு கிழக்கு மக்கள் ஒன்றிணைந்து 14ஆம் திகதி முன்னெடுக்க அழைப்பு. மண்ணையும் மக்களையும் மீட்கவே ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி, அகிம்சை வழி போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணில் இடம்பெற்றது. இந்த நிலையில் மன்னார் மக்களின் வாழ்வை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்விற்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் எதிர்வரும் 14ஆம் தேதி வியாழக்கிழமை மன்னாரில் ஒன்றிணைந்து எமது நிலம் எமக்கு வேண்டும் எனும் தொனிப்பொருளில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக டெலோ தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாகும். அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கு தமிழ் முற்போக்கு அணி ஆதரவு என்ற ஒரு செய்தி, முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாம் சம்பவத்தை கண்டித்து வடக்கு கிழக்கில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கு தமிழ் முற்போக்கு அணியும் ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஒரு செய்தி, 32 பதின்ம வயது சிறுமிகள் 5 மாதங்களில் கர்ப்பம். நாட்டின் இந்த வருடத்தில் முதல் 5 மாதங்களில் பதின்ம வயதினரான 32 சிறுமிகள் கர்ப்பம் தரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வருடாந்தம் வெளியிடும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான புள்ளி விவரங்களின்படி 2024ஆம் ஆண்டில் 18 வயதிற்குட்பட்ட 53 சிறுமிகள் கர்ப்பம் தரித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 32 சிறுமிகள் கர்ப்பம் தரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சபாநாயகருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு என்ற ஒரு செய்தி, 3 முன்னாள் முதலமைச்சர்கள் விசாரணை வளையத்திற்குள் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து மன்னார் காற்றாலை திட்டத்தால் பறவைகளுக்கு ஆபத்து இல்லையா? மன்னாரில் காற்றாலை மின் திட்டங்கள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்படுவதை நிராகரித்த எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அந்த பகுதியை தரிசு நிலம் என்று விவரித்துள்ளார். இந்த பகுதியில் பறவைகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்படும் கூற்றுக்கள் ஆதாரமற்றவை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் மழை அனர்த்தத்தால் யாழில் 32 பேர் பாதிப்பு என்ற ஒரு செய்தியும், பிரதமர் பதவியில் இருந்து ஹரணியை நீக்க சதி உதய கம்மன் பில தகவல் என்ற ஒரு செய்தியும், மண்கும்பானில் கரையொதுங்கிய ஆணின் சடலம் என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தனியார் கல்வி நிலைய கிணற்றிலிருந்து உயர்தர மாணவி சடலமாக மீட்பு. வவுனியாவில் பரபரப்பு சம்பவம். வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றிலிருந்து உயர்தர மாணவி ஒருவர் நேற்று மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 12 மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது. இந்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு 2025 கல்வி கற்கும் குறித்த மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர். இதன்போது குறித்த மாணவியின் புத்தகப்பை, துவிச்சக்கர வண்டி என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அக்கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றின் அருகே மாணவியின் செருப்பும் காணப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்து போலீசார், மாநகர சபையினர், கிராம அலுவலகர், கிராம மக்கள், மாணவர்கள் என பலரும் இணைந்து 40 அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மாலை மீட்டு எடுத்தனர். குறித்த சம்பவத்தில் வவுனியா சைவப்பிரகாச மகளிர் கல்லூரி உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் வவுனியா கோமரசன் குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவியே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். சடலமாக மீட்கப்பட்ட மாணவியின் சடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று முல்லைத்தீவு இளைஞரின் இறுதி சடங்கு என்று தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாகும். அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்தை நிறுத்துமாறு வவுனியாவில் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, மன்னாரில் முன்னெடுக்க உள்ள காற்றாலை திட்டத்தை நிறுத்த கோரியும்
இல்மனைட் அகழ்விற்கு எதிராகவும் மன்னாரில் நடைபெறும் சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி. அதனைத் தொடர்ந்து மன்னாரில் 9 நாளாக தொடர்ந்தது போராட்டம் என்று தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி 2வது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனிமணல் அகழ்வு போன்றவற்றை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று 9வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் பல கிராம மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கீலியன் குடியிருப்பு, நடுக்குடா, கட்டுக்காரன் குடியிருப்பு, பருத்திப்பனை, பாவிலுப்பட்டான் குடியிருப்பு உள்ளிட்ட கிராம மக்களும் நேற்று 9வது நாளாக இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து யாழில் இருந்து சென்ற தபால் ரயில் பழுது 3 மணி நேர தாமதத்தின் பின்னர் பயணத்தை தொடர்ந்த பயணிகள் என்ற செய்தியும், முல்லைத்தீவில் யானை தாக்கிய ஒருவர் படுகாயம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அனுர பதவியேற்று ஒரு வருடமாகியும் 40,000 பட்டதாரிகளுக்கு ஏமாற்றம், சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருடமாகியும் சுமார் 40,000 வேலையற்ற பட்டதாரிகள் இன்னமும் வேலை வாய்ப்பின்றி உள்ளனர் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் கைது என்ற ஒரு செய்தியும், கிளிநொச்சி அரசாங்க அதிபராக முரளிதரன் நேற்று கடமையேற்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட பகுதியாக வேகமாக பரவி வருகிறது எலிக்காய்ச்சல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அப்புக்குட்டி அன்னையின் டவுட்டாக வடக்கு கிழக்கில் ராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 15ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் போராட்டத்திற்கு அழைப்பு விடுவிக்கிறோம் என்ற ஒரு செய்திக்கு அப்புக்குட்டி அன்னையின் டவுட், உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது என்று படையினர் பாதுகாப்பு தெரிவிக்க என்ற பாதுகாப்பை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இருக்கலாமே தம்பி. உங்களை பாதுகாக்க படையினர் வேணும், நாட்டை பாதுகாக்க அவை தேவையில்லை என்றியலோ கொஞ்சம் குறைக்க வேணும் என்றாவது கேட்டிருக்கலாம் என்று இந்த டவுட் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் யாழில் கத்தி குத்து ஒருவர் மரணம், 2 பெண்கள் உட்பட 4 காயம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி. மிரிசுவில் பகுதியில் ஏனாயின் வீதியில் 4 வாகனங்கள் மோதி விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, 3 படுகாயம் என்று தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026 முதல் நடைமுறைக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. பிள்ளைகளிடம் விழுமியங்களை வளர்ப்பதும் பாடசாலை கல்வியை இடையில் நிறுத்திய பிள்ளைகளை தொழிற்கல்விக்கு வழிநடத்துவதும் அதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்வதும் கல்வி சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கமாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் செம்மணி விவகாரத்தில் அரசு தலையிடவில்லை, அமைச்சர் விஜித ஹேரத் அறிவிப்பு. செம்மணி விவகாரம் நீதித்துறையின் கீழ் வருகிறது, இதில் அரசு தலையிட எதுவும் இல்லை என வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக மலையக மக்களின் தேவைகளை போராடி பெற வேண்டிய நிலைமை பழனி திகாம்பரம் சுட்டிக்காட்டு ஒரு செய்தி. அரசியல் பலம் இருந்தாலோ அரசாங்கத்திடமே பேரம் பேசலாம் எனவும் மலையக மக்களின் தேவைகளை போராடியே பெற வேண்டும் எனவும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புலமை பரிசில் பரீட்சை மதிப்பீட்டு பணி ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும், தேசிய பூங்காங்களை பார்வையிட இணையத்தினூடாக பற்றுச்சீட்டு என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பூங்காக்களை பார்வையிடுவதற்காக நேற்று முன்தினம் முதல் இணையத்தின் ஊடாக பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உதவி போலீஸ் பரிசோதகர் பலி. வீரகுல போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தனது துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த உலக செய்திகள் பக்கத்தில்
இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய போது பேருந்து கவிழ்ந்து விபத்து, கென்யாவில் 25 பேர் பலி என்றொரு செய்தி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம், ராணுவ தளபதி நெகிழ்ச்சி என்ற செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக துருக்கியில் நிலநடுக்கம், 16 கட்டடங்கள் தரைமட்டம், மீட்பு பணி தீவிரம் என்ற செய்தியும், உக்ரைன் இன்று நடைபெறும் ட்ரம்ப் புடின் அமைதி பேச்சுவார்த்தை என்றொரு செய்தி. அமைதிக்காக பாடுபடும் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நன்றி என்ற செய்தியும் உலக செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த இறுதி பக்க செய்திகளுக்குள் அமெரிக்காவுடன் இலங்கை அரசு நட்புறவுடன் செயல்பட வேண்டும், பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செய்தி. தமிழ் இளைஞனுக்கு வலை வீசும் கனடா என்றொரு செய்தி. கனடாவில் தமிழ் இளைஞர் ஒருவர் தேடப்பட்டு வருவதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். டொரண்டோவைச் சேர்ந்த 36 வயதான பிரதீபன் நாகராஜா என்பவரே தேடப்பட்டு வருகிறார். எனினும் அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்ற தகவல் வெளியாகவில்லை. ஆபத்தான நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக குறித்த இளைஞனை சரணடையுமாறும் டொரண்டோ போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த தமிழ் இளைஞன் மீது 2 கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளுடன் துப்பாக்கியை பயன்படுத்தியதாகவும் அனுமதியின்றி துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. ஹாசாவில் ஊடகவியலாளர் பலி, சஜித் பிரேமதாச கடும் கண்டனம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் நேற்று முதல் பணி புறக்கணிப்பு. இலங்கையின் கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை கண்டித்து நேற்று முதல் ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் காலவரையறையற்ற பணி புறக்கணிப்பை அறிவித்துள்ளனர் என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்தியாக போலீசார் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும், அமைச்சர் ஆனந்த விஜயபால. போலீசார் கடமைகளை சரியாக செய்ய தவறினால் சமூகத்தில் கடுமையான விமர்சனங்கள் எழக்கூடும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் என்பது இந்த செய்தியாக இருக்கிறது. இவைதான் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக பல கிராம மக்கள் இணைந்து போராட்டம். மன்னார் காற்றாலை மின்கோபுரத்துக்கு எதிராக பல்வேறு கிராம மக்கள் ஒன்றிணைந்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. தொடர்ச்சியாக பார்க்கையில், மன்னார் தீவு பகுதியில் 2வது கட்டமாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தலாடி சந்தியிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் தலாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பை மீறியும் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் நகர பகுதிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது. எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகையில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிளியன் குடியிருப்பு, நடுக்குடா, கட்டுக்காரன் குடியிருப்பு, பரத்திப்பனை, பாலுவி பட்டான் குடியிருப்பு உள்ளிட்ட கிராம மக்கள் நேற்று திங்கட்கிழமை 9வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு ஆதரவு வழங்கினார்கள். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் போராட்டத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கபில்ராஜின் புகழுடல் நேற்று நல்லடக்கம். முத்தேன்கட்டில் போலீசார் குவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியொன்று. தனியார் கல்வி நிலைய கிணற்றிலிருந்து வவுனியா மாணவியின் சடலம் மீட்பு. வவுனியாவில் சம்பவம். முத்தேன்கட்டில் இளம் குடும்பஸ்தர் மரணம். போலீஸ் ஊடக பிரிவு விசேட அறிக்கை. முல்லைத்தீவு முத்தேன்கட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 7/8/2025 திகதி அன்று முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் பிரிவுக்குட்பட்ட ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள 12வது சிங்கப்படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது 7/8/2025 திகதி அன்று இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்து செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்த 5 பேரை விரட்டியடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தனர். அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்தேன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கமைய போலீஸ் விசேட குழுவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்த போதும் முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டியடிக்க முற்பட்ட போதும் இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரிய வந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முகாமுக்குள் நுழைந்து திருட்டுச் சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இக்குழுவிற்கு உதவிய 2 மேலும் சிப்பாய்கள் ஒட்டிசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
மேலும் அவர்களை 9/8/2025 திகதி அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியும் பின்னர் 3 சந்தேக நபர்களும் 19/8/2025 திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் தரவிடப்பட்டிருக்கிறார்கள். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை எந்தவித செல்வாக்கும் இல்லாமல் வெளிப்படையாகவும் பாரபட்சமின்றியும் நடாத்தப்பட்டு வருகிறது. மேலும் ஒட்டுசுட்டான் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து அப்பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் என்று அந்த போலீஸ் ஊடக பிரிவின் விசேட அறிக்கை தெரிவித்திருக்கிறது. கிளிநொச்சியில் தனிமையில் இருந்த பெண் கொலை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு, மீசாலையில் சம்பவம், மண்கும்பானில் சடலம் மீட்பு, சங்குப்பட்டியில் 250 கிலோ கஞ்சா மீட்பு, 2 கைது என்ற செய்தி. எரிகாயங்களுக்குள்ளான குடும்ப பெண், தேநீர் தயாரிக்க மண்ணெண்ணெய் ஊற்றி அடுப்பை பற்ற வைத்த போது விபரீதம் என்ற ஒரு செய்தி. மழை காரணமாக யாழில் 32 பேர் பாதிப்பு. விடைத்தாள் திருத்தும் பணிகள் நேற்று ஆரம்பம். புலைமை பரிசில் பெறுபேறு செப்டம்பரில் வெளியாகும். நடைபெற்று முடிந்த 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலைமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி புலைமை பரிசில் பெறுபேறு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிற. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் துணுக்காய் பிரதேச செயலகம் முன் நபர் ஒருவர் உண்ணாவிரத போராட்டம் என்ற ஒரு செய்தி. அராலியில் வாளுடன் குடும்பஸ்தர் கைது. புங்குடுதீவில் கத்தியால் குத்தி ஒருவர் கொலை, 4 காயம் என்ற செய்திகளும். வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்தனர் ராமேஸ்வரம் மீனவர்கள். இலங்கை கடற்படையினரின் தொடர் கைது நடவடிக்கைகளை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் என்ற செய்தியும். தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் வடக்கின் கழகங்களுக்கு இடையிலான போர், சாம்பியனானது மூலாய் விக்டோரி கழகம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் பிரபல கால்பந்து வீரர் உயிரிழப்பு. 2வது ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தியது மேற்கிந்தியா. 17 வயதில் அணித்தலைவர் பதவி சாதனை படைத்த இளம் வீரர் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. வேகமாக பரவும் எலிக்காய்ச்சல், பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். நாடளாவிய ரீதியில் எலிக்காய்ச்சல் பரவும் வீதம் தற்போது அதிகரித்துள்ளதாக கொழும்பு பொருளை சீமாட்டி ரிச்சுவே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்திருக்கிறார். எனவே சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் போது சிறுவர்கள் மிக அவதானத்துடன் இருக்க வேண்டும். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். எனினும் சிறுவர்களுக்கு தற்போது பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிகமாக சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாடக்கூடும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். அவ்வாறு செல்லும் போது பாதணிகளை அணிவிக்குமாறு பெற்றோருக்கு விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியிருக்கிறார். சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் சிறுவர்களுக்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு காய்ச்சல், கண்கள் சிவத்தல் அல்லது மஞ்சள் நிறமாகுதல், சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் மற்றும் வயிற்று வலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனே மருத்துவர் ஒருவரை நாடுமாறும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். குறித்த நோய் அறிகுறிகள் எலிக்காய்ச்சலுக்கு வழிவகுக்கும் எனவும் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா குறிப்பிட்டிருக்கிறார். இவற்றை ஆரம்பத்திலேயே கவனிக்காவிட்டால் அது சிறுநீரகத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். இதேவேளை தற்போது டெங்கு நோயின் தாக்கம் குறைந்திருந்தாலும் சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் துருக்கியை உலுக்கிய நிலநடுக்கம், அலறியடித்து ஓடிய மக்கள், இடிந்து விழுந்த கட்டடங்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வேகமாக பரவும் கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் சம்பவம். குளோரின் வாயுவை சுவாசித்த 600 யாத்திரிகள் வைத்தியசாலையில். பாலஸ்தீன அரசு அங்கீகரிக்கும் திட்டத்தை வெளியிட்டது ஆஸ்திரேலியா என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நொடி பொழுது இழைக்கும் தவறு வாழ்வில் நீங்காத வடுக்களை தந்து விடுகிறது. பரந்தன் சந்தியில் டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்து நடந்தது என்ன என்று அண்மையில் நடந்தக்கூடிய பரந்தன் விபத்து தொடர்பாக கிளிகுமார் அவர்களுடைய கட்டுரை ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. எமது நிலம் நமக்கு வேண்டும், மன்னாரில் மாபெரும் போராட்டம், செல்வம் எம்பி அழைப்பு. கனியமணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க அழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. மன்னார் காற்றாலை திட்டத்தை நிறுத்துங்கள், வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஒன்று இருக்கிறது. கருநிலம் போராட்டத்திற்கு ஆதரவாக யாழில் கவன ஈர்ப்பு என்ற செய்திகளோடு பலமுறையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஜனாதிபதி அனுரவை சந்தித்து கதையுங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். சுமார் 40,000 பட்டதாரிகளுக்கு இன்னும் தொழில் வாய்ப்பு இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. இவைதான் இன்றைக்கு வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக வடக்கு கிழக்கை ஒன்று திரட்டி நாளை மறுதினம் பெரும் போர் என்று செய்தி உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது, 280 கிலோ கஞ்சாவுடன் 2 நேற்று கைது, போதை வியாபாரிகள் என தகவல் என்ற செய்திகளும், மண்கும்பான் கடற்பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்பென்றொரு செய்தி, கட்டமிடப்பட்ட செய்திகளாக வயோதிப பெண் வெட்டி கொலை கிளிநொச்சியில் கோரம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது.
டியூஷன் கிணற்றில் மாணவியின் சடலம் வவுனியாவில் சோகம் என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. சமையலின் போது பற்றியது தீ, மூதாட்டி பலி என்ற செய்திகள் அதிகம் இந்த விபத்துக்கள் தொடர்பான செய்திகளும் மரணங்கள் தொடர்பான செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உதயனினூடாக அனுசரணையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று சர்வதேச புத்தக திருவிழா திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் முழுமை என்றொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முத்துவையன் கட்டுக்குள்ளத்தில் உயிரிழந்த இளைஞருக்கு நேற்று இறுதிச் சடங்கு என்ற செய்தியும், வெளியக அழுத்தத்தாலேயே பிரதமராக கருணி நியமனம் பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, எல்லா பக்கமும் போராட்டங்களுக்கு குறைவில்லை, ஆனால் ஒன்றுக்கும் முடிவில்லை கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள், கைதான மீனவர்களை விடுதலை கோரி தொடர் வேலை நிறுத்தத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இலங்கையின் முதற்தர செல்வந்தர் தம்பிக்கவை பின்தள்ளிய இஷாரா என்ற ஒரு செய்தி. இலங்கையின் முதற்தர செல்வந்தராக இஷாரா நாணயக்கார உள்ளார் என்று ஹல்ஃப் நியூஸ் செய்தி சேவை சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு தொடக்கம் இலங்கையின் முதற்தர செல்வந்தராக இருந்த தம்பிக்க ஃபெரராவை பின்தள்ளி இஷார நாணயக்கார முதலிடத்திற்கு வந்துள்ளார் என்று ஹல்ப் நியூஸ் தெரிவித்துள்ளது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக 35 வருடங்களின் பின்னர் அகற்றப்பட்ட தோட்டா. குடும்பஸ்தர் ஒருவரின் உடலில் இருந்து துப்பாக்கி தோட்டா 35 ஆண்டுகளின் பின்னர் சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளது. இந்த சத்திர சிகிச்சை அனுராதபுரம் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு இவர் ஏனாயின் வீதியில் கொடிகாமத்தில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஹெலிகாப்டரில் இருந்து தேர்க்கப்பட்ட துப்பாக்கி வேட்டு அவரது தொடைப்பகுதியை துளைத்துள்ளது. அவர் மீட்கப்பட்டு மந்திகை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு கடமையில் இருந்த வெளிநாட்டு மருத்துவர்கள் தொடையிலிருந்து துப்பாக்கி தோட்டாவை நீக்க முடியாத நிலையில் சத்திர சிகிச்சை மேற்கொண்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கி தோட்டாவுடன் 35 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த நிலையில் துப்பாக்கி சூடுபட்ட இடத்தில் அண்மை காலத்தில் வீக்கமும் சீல் பிடித்து காணப்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதையடுத்து அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தொடையிலிருந்து துப்பாக்கி தோட்டா அகற்றப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து சின்ன வெங்காய செய்கை திடீர் மழையால் பாதிப்பு என்ற செய்தியும், காரிநகரில் வாய்க்கால்கள் சீரமைப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. முயற்சியாளர்களுக்கான வாராந்த சந்தை ஆரம்பம், வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும், கட்டமிடப்பட்ட புகைப்படம் தாங்கிய செய்தியாக கனிம மணல் சுரண்டலுக்கு எதிராக யாழில் விழிப்புணர்வு போராட்டம் என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. தொடர்ந்து அதிகூடிய வாகன விலை, இலங்கைக்கு 3ஆம் இடம் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள், தொழிற்கல்வி வழங்குவது சீர்திருத்தத்தின் நோக்கம், பிரதமர் ஹரணி விளக்கம் என்ற செய்தியும், ஓய்வூதியம் ரத்து, போராட்டத்தில் குதிக்கும் முன்னாள் எம்பிக்கள் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதிப்பக்க செய்தியாக காற்றாலை திட்டத்தை மன்னாரில் நிறுத்துங்கள், வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் செய்திகளாகவும் ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் காணப்படுகிறது. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.